கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கு இந்த நாளிலே இந்த மாத பிறப்பு ஆராதனைக்கு வாஞ்சியோடு தேவ சமூகத்தை தேடி நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதத்திற்காக தந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியில் வாசித்த இந்த வேத பகுதியில் யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை நான் இப்போது வாசிக்கிறேன். நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்காக கொடுத்த வார்த்தை இதுதான். நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை இந்த காலையில். திருப்தி ஆவீர்கள். யார்? நீங்கள். எதனால்? அதனால் அப்படின்னு இருக்கு பாருங்க வார்த்தை. நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையோ உலக வாழ்க்கையோ எந்த வாழ்க்கையோ, எல்லோரும் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் இருந்தும், சிலருக்கு சொல்கிறேன், சிலருக்கு எல்லாம் இருந்தும், எல்லா வசதிகள் இருந்தும், வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, கை நிறையா சம்பாத்தியம் இருக்குது, வருமானம் இருக்குது, தொழில் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, இப்படி எல்லாம் இருந்தும் ஒரு சிலருக்கு திருப்தி இல்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாததை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் இருந்தாலும் கூட சமாதான குறைவு என்கிற அதிருப்தி இருக்கிறது. சரீரத்தில் வியாதி பலவீனத்தினால ஒரு திருப்தி குறைபாடு, அதிருப்தி இருக்கிறது. ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையினால் ஒரு அதிருப்தி இருக்கிறது. திருப்தி இல்லாத ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் வருமானங்களில் ஏற்படுகிற, தொழிலில் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்களால் ஏற்படுகிற அதிருப்தியை நான் சொல்ல வரேன். இப்படி பல வழிகளிலே, பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த ஒரு அதிருப்தி, பிள்ளைகளை குறித்த ஒரு அதிருப்தி. என்னது? பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன ஆகுமோ, ஏதோ ஆகுமோ, இவருக்கு நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, அவன் நல்லா இருப்பானா, இப்படி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு திருப்தியின்மையை, அதிருப்தியை பார்க்கிறோம் என்று நான் சொல்ல வருகிறேன். இப்படி இருக்குது, இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. வேத புத்தகமும் அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தாலும் வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரசங்கி 1 அதிகாரம் 8வது வசனத்தை கூட சொல்லப்பட்டிருக்குது. வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறது இல்லை. போதும். அவனிங்க காண்கிறதுனால, பார்க்கறதுனால கண்ணு திருப்தி ஆகிறது இல்லையா. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பிறக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை என்று எழுதியிருக்குது. பாருங்கள்,
என்ன இருந்தாலும், எது இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? திருப்தி இல்லை. இது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கலாம், உங்கள் மனநிலைமையில் இருக்கலாம். கடந்த 6 மாத காலத்தில், இந்த வருஷத்திலும் கூட அநேக காரியங்களை குறித்த ஒரு திருப்தி இல்லாத நிலையிலே நீங்கள் காணப்படலாம். இந்த காலையில் இருந்து கொண்டு உட்கார்ந்துருக்கலாம் திருப்தி இல்லாத நிலைமையில். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்திலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, காசை செலவு பண்ணுறீங்க, திருப்தி இல்லாத காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. இப்போ ஏற்கனவே வாசித்தது போல் பல காரியங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லை இல்லையா? சிலருக்கு வேலையில் திருப்தி இருக்காது. என்ன வேலைங்க, என்னங்க அது வேலைக்கு வரீங்களே, வாங்குகிற வருமானத்தில் ஒரு திருப்தி இல்லை. குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் என்னத்த பிள்ளைங்க இருந்தால் என்னங்க பிரயோஜனம், பிள்ளைகளால் நமக்கு என்ன என்று இப்படி பல காரியங்களை குறித்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன திருப்தி இல்லை என்று எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் எந்த விதத்தில் ஆகிலும் ஒரு திருப்தி குறைபாடோடு வந்திருப்பீர் என்று சொன்னால், கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? நீங்கள் திருப்தி ஆவீர்கள். நல்ல வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. இதை கேட்கும் போதே ஒரு திருப்தியாக இருக்குல்ல? இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு திருப்தி தானே. அல்லேலூயா. எனவே இங்கே பார்க்குறோம், அவ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பான நீங்கள் இப்போ நீங்கள் திருப்தி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். நான் ஒன்று அதுக்கு தான் இங்கே உட்கார வச்சேன். என்ன செய்ய? நீங்கள் எனக்கு கவனமாய் செய்வீர்கள். இன்றைக்கு இந்த கால வேளையிலிருந்து 7வது மாதத்திலே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணதோடு மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் கவனமாக செவி கொடுக்கணும். இங்கே வந்து உட்காந்துட்டு தூங்கினா எப்படி திருப்தியாக இருக்க முடியும் சொல்லுங்க? கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். இப்போ சொல்றதை கேளுங்க, கவனமாக காது கொடுத்து கேளுங்க. பைபிள் படிக்கிற மாதிரி, இப்போ தான் பைபிளை பார்க்குற மாதிரி ஆக்ட்லாம் பண்ண வேண்டாம். பைபிளை படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாவனை பண்ணக்கூடாது. அது தூங்குறதுக்குடைய அடையாளம். அது சொல்கிறத கவனிக்கிறதா இருந்தால் உங்களோட கவனம் இங்கே இருக்கணும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அதனால் இப்போது ஆண்டவர் சொல்கிறது, ஆவியானவர் சொல்கிற காரியம் அதுதான். அலங்குதான். சரி, இப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகள், இப்போ நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை அனுபவிக்கணுமா? அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கணுமா, நிறைவேறணுமா? இந்த வார்த்தையை நிறைவேறணுமா? இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, திருப்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி இது முழுமையாக நீங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அதற்கான வழிமுறைகளையும் அதற்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகளையும் நீங்கள் செவி கொடுத்து கேட்டால், இப்போ படித்தது போல், ஏசாயாவில் வாசித்தது போல் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நீங்களும் பிழைக்கலாம், உங்கள் பழப்பும் நடக்கும், நீங்களும் திருப்தியாக இருப்பீங்க, உங்களுடைய குடும்பம், பிள்ளைங்களை எல்லாரும் பிழைச்சிப்பாங்க. பிரைஸ் எல்லாம். சில குறிப்புகளை வெகு விரைவாக நாம் வாசிக்கலாம். நம்ம திருப்தி ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள் என்று சொன்னார். சரி, நாம் எப்படி அந்த திருப்தி என்ற அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது ஒரு குறிப்பை பார்க்கலாம்.
சங்கீதம் 107:8. சங்கீதம் 107:8. தவனமுள்ள ஆத்துமாவை தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். போதும். அப்ப யாரை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறாரா பாருங்க. முதல்ல பொதுவா சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் உங்களை என்ன செய்வேன், நீங்கள் திருப்தி ஆவீங்கன்றாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்ப அடுத்தது யாரை என்று சொல்லும்போது தவனமுள்ள ஆத்மான்னு என்ன? தாகமுள்ள, வாஞ்சை உள்ள, ஆர்வமுள்ள ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமாம், என்ன தவனம், என்ன தாகம், என்ன வாஞ்சை, அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யார் திருப்தி அடைவா? இப்போ சொல்லுங்க, புரியுதா? திருப்தி அடையணும் தான் வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறாரு, எதன் மேலே தாகம் இருக்கணும்? பசி தாகம், பசியும் தாகமும். நான் முன்படி அதுக்கு முன்னதாக அந்த ஒரே வார்த்தை சொல்லப்படுறது தவனம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, சில நேரத்தில் பசி எல்லாருக்கும் எடுக்கும், சில நேரத்தில் பசியும் எடுக்கும், தாகமும் எடுக்கும். சில நேரங்களில் பசி எடுக்காத, தாகம் மட்டும் எடுக்கும். நல்லா கொஞ்சம் யோசித்து உங்களோட அனுபவத்தை பற்றி நான் பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் நமக்கு தாகம், இது பசி எடுக்காது, ஆனால் தாகம் எப்பொழுதும் எடுத்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நம்ம தண்ணீர் குடிப்போம் இல்லையா? இப்போ தாகமும் பசியும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குன்றதை யோசித்து பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த அளவுக்கு அதிகமான ஒரு வாஞ்சை தேவ சமூகத்தின் மீது, தேவ வார்த்தையின் மீது, தேவன் மீது, நீதியின் மேல் பசியும் தாகமும் உள்ளவர்களை ஆண்டவர் திருப்தியாக்குவார். சரிங்க, என்னங்க செய்யணுன்னு இருப்பேன். இது என்ன இது வயிற்று பசியை சொல்லப்படல, ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய பசி இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருடைய ஆத்மாவுக்கும் பசி இருக்குது. ஆனால் அந்த பசியை நிறைய பேர் ஆத்துறதே கிடையாது. வயிற்று பசியை நீங்கள் தீர்த்துடுறீங்க. வயிற்று பசி எடுக்கும் பொழுதெல்லாம் அதுக்கு ஆகாரத்தை போட்டு நீங்கள் நிரப்பிடுறோம். அதே போல் நமக்கு எப்பொழுதெல்லாம் தாகம் எடுக்கும் போதும் தண்ணீரும் குடிச்சிடுறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் ஆத்மா என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார், பசி வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு பசி எடுத்தாலும் தாகம் எடுத்தாலும் அநேகர், நான் உங்களை சொல்லலை, அநேகர் என்று சொல்லும்போது ஒரு சிலர் அதை கவனிக்கிறதே கிடையாது. அது தாகத்தினாலே தபிச்சு போகுது. இந்த காரியத்தை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் இப்போது வாசித்த தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் பாருங்க, பணமும் இன்றி, விலையும் இன்றி, பணமும் இன்றி என்ன என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அது என்னது? அந்த தாகம் இல்லை, ஆத்தும தாகம். இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், எடுத்து வாசிக்க வேண்டாம். 3 யோவானில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஆத்மா என்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு தவிப்பு இருக்கிறது, ஒரு பசி இருக்கிறது. இந்த தாகத்துக்கும் பசிக்கும் நீங்கள் கொடுக்குற உணவு, ஆகாரங்கள், காரியங்கள் பொருந்தாது. சரீரத்தினுடைய பசியை ஆற்றும், சரீரத்தினுடைய தாகத்தை ஆற்றக்கூடியது இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அப்போ ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய தாகத்தையும் பசியும் தீர்ப்பதற்கு வேண்டிய இடம் எங்கள் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து அந்த ஆத்மா எதன் மேலே வாஞ்சியாக இருக்குதான் தாவீது சொல்கிறது போல, புரியுதுங்களா? வேத வார்த்தைகள் தான் அதுக்கு ஆகாரம். அப்போ அனுதினமும் வேதத்தை வாசிப்பதனால, வேத வசனங்களை உட்கொள்வதனால, வாசிக்க வாசிக்க அது உள்ளே போகுது பாருங்கள். இதுதான் ஆத்மாவுக்கு உரிய ஆகாரம். புரியுதுங்களா? நிறைய பேர் அதுக்கு சாப்பாடு சரியாக போடுறதே இல்லை. புரிஞ்சுங்க, ஆத்மாவுக்கு உரிய ஆகாரத்தை சரியாக, வயிற்றுக்கு 3 வேளையும் சரியாக சாப்பிட்றோம். இது போதாததுக்கு அவ்வப்போது இடையில் ஒரு டீ, பிஸ்கட்டு, பன்னு, வடை அப்படின்னு அப்பப்போ இது ஸ்நாக்ஸுன்னு அது வேறு தனியாக போயிடுதுங்க.
நினைக்கும் போது தோணும் போதெல்லாம் எதையாவது போட்டு சிலர் முன்று என்ன செய்கிற நொறுவல் போட்டு விழுகிறதெல்லாம் இருக்குது. சுவாபங்களை நான் சொல்ல வருகிறேன் சரீர பிரகாரமாக. ஆனால் ஆத்மாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு தினசரி அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆகாரத்தை கொடுக்குறோமா என்று சொன்னால், நான் ஒருத்தர் யாரை கேட்டேன், ஞாபகத்துக்கு வரல, என்னம்மா பைபிள்லாம் படிக்கிறீங்களா என்ன, நான் 2 வசனம் படிப்பேன். அப்படியே அப்பா, அது அவங்க பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்குது. காரணம் என்ன, அதனுடைய மேன்மையும் அதன் அருமையும் அவங்களுக்கு புரியல. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். 2 இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 2 இட்லி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அதை விட்டு தள்ளுங்க. நான் சொல்கிறேன், ஒரு வெட்டுறா எல்லாம் இருக்குதுங்க. தேங்காய் சட்னி வச்சாக்கா 8ன்னா 2ன்னா நல்லா போயிட்டுருக்கோம். திருப்தியாக சாப்பிட்றோம், அந்த திருப்திக்கு சொல்ல வரேன். ஆனால் ஆத்மாவுக்கு உரிய ஆகாரத்துக்கு மட்டும் என்னது, 1 வசனம் 2 வசனம் படித்தாச்சு. நான் சொல்கிறேன், ஆத்மாவுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை, வசனம். அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். அதுங்களா, இதன் மூலமாகத்தான் இந்த ஆத்மா என்ன செய்கிறது, திருப்தி அடையும். அப்போ அது திருப்தி அடைய, நீங்கள் திருப்தி அடைவதற்கு போய் வாய்க்கு ருசியாக போய் சாப்பிட்டுறோம். வீட்டில் சாப்பிட்டதெல்லாம் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு சேஞ்சுக்கு நாங்கள் போகிறோங்க, இன்றைக்கி போய் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு சொல்லி வெரைட்டியாக போய் சாப்பிட்டுட்டு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு உரிய ஆகாரத்தை நம்ம கொடுக்குறோமா? நிறைய பேர் அதை பட்டினி போடுறாங்க. நான் சொல்கிறேன், என்ன கேட்டால் பட்டினி போடுறாங்க. இல்லைனா அரை வயிறும் குறை வயிறும் தான். அந்த 2 வசனம் 3 வசனன்றதெல்லாம் அதுதான். அதுக்கு ஒரு ஜபம் கிடையாது. அந்த ஆத்மா தவிக்கிறது, அதை திருப்திப்படுத்துறதில்லை. சரி, நான் நீங்கள் வருகிறேன் திரும்பவும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லும்போது, உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன்னுடைய வியாபாரம், அநேக காரியங்களில் திருப்தி குறைவாக இருக்கிறதா, அதிருப்தியாக இருக்கீங்கன்னு சொன்னால், இந்த காரியத்தை நீங்கள் சரி பண்ணுங்கள், நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி. நீதியின் மேல் பசி தாகம் என்று சொன்னால் என்ன, தேவனுடைய நீதி, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை, அதன் மீது ஒரு தாகம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது சொல்கிறார். நீங்கள் ஏங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அப்போ நீதி என்பது என்ன, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளை, அவருடைய நியாயப்பிரமாணம், அதன் மீது ஒரு தாகம் இருக்கணும். அதை கைக்கொள்ளணும், கடைப்பிடிக்கணும் என்பதில் ஒரு தீவிரம் இருப்பவர்களுக்கு தான் ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். இரண்டாவதாக ஒரு குறிப்பு நாம் பார்க்கலாம். யாரை ஆண்டவர் திருப்தியாக்குறார், அல்லது எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் திருப்தியாக்குவார், அல்லது நாம் திருப்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் பார்த்தோம், நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கும். இரண்டாவது குறிப்பு பார்க்கலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம். சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஆமாம், சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி ஆவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் போதும். யார் இது திருப்தி அடைவார்கள்? சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி ஆவார்கள். அப்போ நீங்கள் திருப்தி அடையணும்னு சொன்னால் உங்களுடைய சுவாபம், உங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இங்கே கவனிக்கணும். நான் தான் சொல்கிறேன், படிக்கும்போது தான் அங்கே பார்க்கணும், சொல்லும்போது இங்கே கவனிக்கணும். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறான்னு சொன்னால், சாந்த குணம்னா என்ன? சாந்த குணம்னா சாந்த குணம் இல்லையா? அப்படி தான் சொல்லுவாங்க. கவனிங்க, சாந்த குணம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். என்னங்க இது, என்னமோ சொல்லி எங்கே வரீங்க? யார் திருப்தி அடைவா? உங்கள் வாயின் பலனால் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாயிலேருந்து என்ன வருது, வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது, என்ன சொல்லு வருது, எப்படி பேசுகிறீங்க. வாயை திறந்தால் உங்கள் வாயிலேருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருது, புரியுதுங்களா?
அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான். இது ஒரு பக்கம் இருக்கு. யாராவது நம்மிடத்தில் மற்றவர்கள் பேசும்பொழுது, மற்றவர்களோடு நாம் பேசும்பொழுது அல்லது மற்றவர்கள் உங்களோடு பேசும்பொழுது உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். இன்றைக்கு அநேகருடைய சம்பாஷணைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் பொழுதும் அந்த வார்த்தையாகப்பட்டது அநேகருடைய உள்ளத்திற்குள்ளே போய் என்ன செய்யுது, அவர்களை கோபப்படுத்துகிறது, கோபம் மூட்டுகிறது. அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேசினா அப்புறம் யாருக்கு தாங்க கோபம் வராது. நிறைய பேர் சொல்லுகிற ஒரு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன, நான் ஒன்றும் சும்மா இல்லைங்க, நான் சும்மா இருக்கும்போது நான் பேச கிடையாது. என்ன சொன்னாங்க கேளுங்கன்னுவாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். அவங்க பேசுகிறது ஒரு குதர்க்கமான ஒரு வார்த்தையாக இருக்கலாம், உங்களை கோபம் ஊட்டுகிற, எரிச்சல் ஊட்டுகிற ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம். அதனால் உங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்திருக்கும், கோபத்தினாலே இந்த வார்த்தையை இங்கே பேசியிருப்பீங்க என்பது உங்களுடைய விளக்கம். இப்போ உங்களுடைய பார்வையில் இது நியாயமானதும் கூட. அப்போ பேச மாட்டாங்களா என்று சொல்லி, அதுக்குத்தான் சொல்கிறேங்க. வேதம் சொல்லுகிறது, என்ன பேசினாலும், யார் என்ன பேசினாலும் நம்ம எப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். அதை தான் சொல்ல வந்தேன். மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்தினாலும், கோபம் ஊட்டும்படி பேசினாலும் சாந்த குணத்தை காட்டணும். பிலிப்பியர் 4:5 என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷரும் யாருக்குமே தெரியக்கூடாது, அதை ரகசியமாக வைத்திருக்கணும். இதெல்லாம் வெளிச்சம் போட்டு விளம்பரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சுக்கணும். அப்படியா? அப்படி தான் சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் சாந்த குணம் யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லா மனிதருக்கும் என்ன எழுதியிருக்கு வசனம், எல்லாருக்கும் தெரியணும். அப்போ உங்களை பற்றி யாரை கேட்டாலும் சொல்லணும். அவங்க என்ன பேசினாலும் கோவப்பட மாட்டார், கோவப்பட மாட்டாருன்றதுக்காக என்ன வேணாலும் பேசினு அர்த்தம் இல்லை. அது தெரியுதா உங்களுக்கு? நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ளவர்களாக நீங்கள் மாறணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார், என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். திருப்தியாகும்னு கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இப்படிப்பட்ட சுவாபங்களும் குணங்களும் குணாதிசயங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை திருப்தியாக்குவார், உங்கள் மனக்குறைவை நீக்குவார். ஒருத்தருக்கு ஒன்று சொல்லக்கூடாது, வரைஞ்சி கட்டிட்டு வராங்க. ஒன்று சொன்னால் 4 வார்த்தை பேசுகிறாங்க, ஏறுன்னு பேசுகிறாங்க. என்ன மலன்னு ஏறுற ஆள்லாம் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? இங்கேயே இருக்கிறாங்க, வேறு எங்கேயும் நான் பேசலை. இங்கே என்ன அர்த்தம்? இங்கேயே நடக்குதுங்க. எதுக்குங்க அப்படி பேசுகிறீங்க? என்ன சொன்னாங்க கேளுங்க, இவங்களை கேளுங்க. இந்த வார்த்தை சொன்னாக்கா நான் எப்படிங்க நான் சும்மா இருக்க முடியும்? பேசு, நல்லா பேசு. அவனவன் அவனவன் தன் 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 வாயின் பலனால் நீ திருப்தி ஆகும். அவ்வளோதான். நீ என்ன வார்த்தையை சொல்கிறியோ, நீ என்ன பேசுகிறியோ, நீ யாரை வேணாலும் பேசு, நீ என்ன பேசுகிறியோ, எதை பேசுகிறியோ, எவ்வளோ பேசுகிறியோ, அதுக்கு உரிய பலன் உனக்கு உண்டு. அப்போ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா? என்ன, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. சரி இருந்துக்க. என்னெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, பொறுத்துட்டு இருக்கும் போது சகிச்சுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத விஷயங்க. நீ திருப்தியாக இருக்க முடியாது. நீங்கள் அப்படி பேசுகிறீங்களே, சரி, நம்ம வாய்க்கு வந்ததை பேசுகிறோம், மனசில் வந்ததை பேசுகிறோம், கோபமாக பேசுகிறோம், ஆவேசத்தில் பேசுகிறோம், வார்த்தையெல்லாம் கொட்டுறோம், கொப்பளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறீங்க. நான் உங்களை கேட்குறேன், நீ சந்தோஷமாக இருக்கியா? கிடையாது. உன்னுடைய ஆவியில், உன்னுடைய ஆத்மாவில், உன் மனசில் திருப்தி இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. உனக்கு சமாதான குறைவு, ஒரு நிம்மதி இருக்காது. என்னால் முடியலையே, அதுக்கு தேவ ஒத்தாசை தேடணும். அதுக்கு தான் தேவ சமூகத்தை வரணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணுன்றதே. இப்படிப்பட்ட குணங்களோ நான் சொல்லுகிற இந்த போதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாம் தானாக யாருக்கும் வரவே வராது. எங்கே வேணாலும், யாரை வேணாலும், எங்கே எவ்வளோ பேர் வேணாலும் உபன்யாசம் பண்ணலாம், உபதேசம் பண்ணலாம். நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நானும் அதே போல் தான் காலையில் உங்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை பேசுகிறதுனால, இதை சொல்லுகிறதுனால, இதை கேட்கறதுனாலேயும் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை மாறிவிடாது. இதற்கு நீங்கள் செவி சாய்த்து உங்கள் மனசில் இடம் கொடுத்து அதை இப்படி வாழணும்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டு, ஆண்டவரே
இந்த வார்த்தையின்படி வாழணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு வாயால் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சும்மா இதை கேட்கறதுனால நம்ம ஒன்றும் நடந்துடாது. வந்துட்டோம், உட்காந்துருக்கிறோம், கேட்குறது நல்ல விஷயந்தான். நிறைய பேர் இதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. எத்தனையோ வருஷமாக சபைக்கு வரோம், எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறோம். அது உங்களுக்கே தெரியுது. நாமளே பேசும்போது சொல்கிறோம், இதாங்க இவ்வளோ வருஷமாக பிரசங்கம் பண்ணிவிட்டாங்க இப்படி இருக்காங்க. காரணம் என்னென்னா, அதெல்லாம் விழலுக்கு அரைச்ச நீர் போல. அது எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அது உள்ளே போய் தங்கினா தானே. யோசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க, இப்போவும் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கே நிறைய இடங்களில் போய் பயிரெலாம் நடவுலாம் நட்டாச்சு. இப்போ எல்லாம் நிறைய பேர் உரம்லாம் போட்டுட்ருக்குறாங்க, பயிர் நல்ல விளைச்சலுக்காக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உரம் போடுறோம் எதற்காக? நல்ல விளைச்சலுக்காக, அந்த பயிர் நல்லா வளர வேண்டும் என்பதற்காக. நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் எல்லா உரமும் போடுறீங்க, என்னென்னமோ உரம் பயிர் சொல்கிறாங்க, அத்தனை உரமும் போடுறீங்க. போட 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 எல்லாமே இந்த வயலில் வரப்பில் மோட்டைன்னு சொல்லுவோம், மோட்டை அந்த நண்டு வாழை இருக்குது பாருங்க, இது வழியாக எல்லாம் அடுத்த கொலைக்கு போயிடுதுங்க. அதனால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் என்னத்தை போட்டு எவ்வளவு கொண்டு போய் கொட்டி என்ன பிரயோஜனம்? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இது என்ன செய்யணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது என்ன செய்யணும்? அந்த வயலில் அங்கே இருக்கிற அந்த தண்ணீரில் இது ஈர்க்கப்பட்டு அந்த வேறு அதை உறிஞ்சி எடுத்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலனே தரும். நீங்கள் போய் கொண்டு போய் கொட்டிவிட்டாக்கா விளைஞ்சிருமா? யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் உரம் போடும்போது நிறைய பேர் யோசிக்கிற, மழை அதிகமாக பெஞ்சாலும் போச்சு. என்ன காரணம்? தண்ணி அதிகமாகி தண்ணி வழிஞ்சி என்ன ஆகும்? போட்ட உரமெல்லாம் வேறு எங்கேயோ போயிடும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு திட்டமான தண்ணீர் வைத்து போடும்போது தான் அந்த பயிர் அதை ஈர்த்து கொண்டு அது நல்ல பலனை தருதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் போதாது, பக்கத்து வயலுக்கு போகாதபடிக்கு வயலை சுற்றி பார்த்து வரப்பெல்லாம் பார்த்து வந்து அங்கங்கே மூட்டையெல்லாம் அடைச்சி பார்த்து இப்படிலாம் நம்ம செய்துக்கிட்டு சாதாரண ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அதே போலவே நீங்கள் வாரம் இங்கே வர்றது, ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார வேண்டியது, நான் மூச்சை கட்டிட்டு நான் இந்தமாரி தொண்டை வதக்கு தண்ணி வற்றி இப்போ என்ன பண்ணிட வேண்டியது, ஊன்னு ஏதாவது கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது, நம்ம கேட்டுட்ருக்க வேண்டியது. கேட்டுட்டு அந்த பக்கம் வந்து இந்த மூட்டை வழியாக அந்த உரங்கள்லாம் போடுற மாதிரி தண்ணி போடுற மாதிரி என்ன வேண்டியது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போனால் என்னங்க திருப்தி இருக்கும்? இப்போ சொல்கிறது புரியுதா? அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, வளர்ச்சி இல்லைன்ற. என்னத்தை பேசினாலும், என்னத்தை நாம பேசுகிறதுனால மட்டும் முக்கியம் இல்லை, அது உள்ளத்தில் போய் தங்கணுமே. எனவே உங்களுடைய சுவாபங்கள் மாறணும், உங்கள் குணங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தை வசனங்கள் சத்தியங்கள் உங்கள் இருதயத்தில் முதல்ல தங்கணும். நிறைய பேர்கிட்ட தங்கலை, கேட்குறீங்க, தெரியுது, காதில் வாங்குறீங்க, ஆனால் தங்காமல் இந்த வயலில் மூட்டை வழியாக எல்லா தண்ணியும் அங்கே போகுது பாருங்கள். அதே போல் தான் இந்த சத்தியமெல்லாம் என்ன செய்யுது பிசாசு. அதுக்கும் ஒருத்தன் இருக்கிறான், அதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு இருக்கிறான். உங்கள் மனசில் தங்காதபடிக்கு என்ன செய்கிறான்? போட்ட உடனே அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். எனவே கவனம். மூன்றாவதாக ஒரு குறிப்புக்கு நாம் செல்வோம். நம்ம திருப்தியாக இருப்பதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். திரும்ப படிக்கலாம், நிறுத்தி நிதானமாக படித்தா நல்லாயிருக்கும். தூக்கத்தை விரும்பாதே தம்பி, தூக்கத்தை விரும்பாதே. நிறைய பேருக்கு காலையில் தூக்கம் வருது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அப்புறம் கண் விழித்திரு சொல்லப்படுறது. நல்ல கவனமாக கண்ணை விழிச்சு பாருங்க. கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அப்பொழுது ஆகாரத்தினால திருப்தி ஆவாய். ஆகாரம் என்பது என்ன? சாப்பாடு இல்லை, தேவனுடைய வார்த்தை வசனம். சரி, இந்த விழித்திருந்தால் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார்ன்னு இருக்குது. கவனிங்க. நாங்கள் அப்புறம் விழிக்காமல் தூங்கிட்டா உட்காந்துருக்கோம். இது எதை குறிக்குதுன்னா ஜெபத்தை குறிக்குது. விழித்திருந்து ஜெபிங்கள் என்று இயேசு சொல்கிறார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ விழித்திருந்து என்ன சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசினுடைய கிரியைகளை எதிர்கொள்ளும் வண்ணமாக, அவனுடைய கண்ணிகளுக்கு நம்மை தப்பிவித்து கொள்ளும்படியாக, நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை காட்டுகிறது. அப்போ விழிப்புணர்வு என்று சொன்ன விழித்திருக்கிறதுனா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். சங்கீதம் 90:14 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 90:14. வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி சரி, காலையிலே எங்களை உமது கிருபையினால் காலையிலே உமது கிருபையினாலே இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை அவருடைய கிருபையினாலே உங்களை திருப்தியாக்குவார். புரியுதா? எனவே காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தை தேடணும்னு நான் சொல்ல வரேன். ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். அதிகாலையிலே கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார், கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். 4வது குறிப்புக்கு போகலாம். சங்கீதம் 91:16 வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி உன்னை திருப்தியாக்குகிறார். நீடித்த நாட்களால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குகிறார். எப்படிலாம் திருப்தியாக்குறாரு? எல்லாருக்குமே நீண்ட காலம் வாழணும், ரொம்ப காலம் வாழணும், எல்லாருக்குமே இருக்குது. நீண்ட ஆயுசோடு வாழணும், நீடோடி வாழ்க, அப்படி தானே வாழ்த்துறாங்க. கர்த்தர் வாழ்த்துறத போல தான் இருக்குது. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி. அப்படின்னா என்ன? நீண்ட காலம், நீண்ட ஆயுஷை கர்த்தர் கொடுத்து உன்னை திருப்திப்படுத்துவேர் என்று சொல்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நீண்ட ஆயுசு, நீண்ட காலம் யார் வாழ்வா? ஆண்டவர் வாழ்த்திட்டா போதுமா? ஆண்டவர் வாழ்த்துறாருங்க. என்ன சொல்லி வாழ்த்துறாரு? நீடித்த நாட்களாக நீ வாழு, நீடோடி வாழு, 100 ஆண்டு வாழணும், 100 வருஷம் வாழணும், அப்படிலாம் வாழ்த்துறாங்க இல்லையா? பொதுவாக எல்லாருமே எத்தனை வருஷம் வாழ்கிறாங்களோ இல்லையோ, வாழ்த்தும் போது நம்ம அப்படி தான் வாழ்த்துகிறோம், அதை தான் விரும்புகிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவனிங்க, அப்போ யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவாராம். யாரை என்று சொல்லி பார்க்கலாம். எபேசியர் 6:2 வசனம் பாருங்க. நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். போதும், அதை கவனிங்க. பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குன்னு சொன்னார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நீ நீண்ட ஆயுசோடு வாழணும்னா இங்கே எழுதுறாரு பாருங்க பவுல், உனக்கு நன்மை உண்டாகவும் உன் வாழ்நாள் நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே, கனம் பண்ணுவாயாக. போதும். அப்போ நீடித்த ஆயுசில் நீ வாழணும்னு சொன்னால், நீடித்த ஆயுசினால உன்னை நான் திருப்தியாக்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ரைட்டு. யாரை ஆண்டவர் நீடித்த ஆயுசினால நினைத்து வாழ வைத்து திருப்தியாக்குவார் தெரியுமா உங்களுக்கு? யாரை? கர்த்தர் சொல்லிட்டார், பொதுவாக தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் நான் அதுக்கு உட்பிரிவை நான் சொல்கிறேன். தாயையும் தகப்பனையும் யார் கனம் பண்ணுறாங்களோ அவங்க நீண்ட ஆயுசோடு வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை உனக்கு தருவார். நம்ம தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும். நிறைய பேர் இந்த விஷயங்களில் உலகத்தில் நான் சொல்கிறேன், நம்மளுடைய சபையில் எப்படிப்பட்ட இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். இந்த காலையிலே இந்த வார்த்தையின், இந்த வசனத்தின் மூலமாக இந்த காரியத்தை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அவங்களை கனம் பண்ணணும். என்ன தான் வயசானாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, அவங்களுக்கு நிலவரம் இல்லைன்னாலும் சரி, அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. பைபிள் நிறைய வசனம் இருக்குது. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு தான் எனக்கு நேரம் ஆகிடும். இப்போ அடுத்த குறிப்புக்கு நான் போகணும். கவனிங்க. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே வசனம் பைபிள் இருக்குது. இன்றைக்கி வயசானவனே கம்முன்னு கிழவி சும்மா தொண்ணு பேசிகிட்டு இருக்கேன். கிழவியான் பெத்த அம்மாவை சிலர் பேசுகிறதே நான் என்னடா அது கிழவினா நான் யாரையோ நினச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தா அப்பனை தான் பேசுகிறேன். ஐயோயோ, எனக்கு இந்த காரியம் இளங்கலைங்க. இந்த கேள்வி சும்மாவே இருக்காது. தொண்ணு பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது சோத்தை போட்டு வாய முடி போய் தான் போய் படுப்பா. கேள்வி அதுக்கு ஏதோ போட்டு விடணுமா? ஏன்னா நாயா அது, நாய்க்கு போடுற மாதிரி அதுக்கு ஏதாவது சீரை போட்டு விடு. ஐயோ, நான் சொல்கிறேன், உன் வாழ்நாள் நீடிச்சிருக்குமா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். கனம்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கறதில்ல. கிழவன் கேள்வி, அந்த கிழவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார்.
லூஸ் டாக் மாதிரி பேசிகிட்டு இருப்பார். லூஸ், அது ஒரு லூஸ். அது வயசானாலே மரம் கைண்டு போச்சு, அது ஒன்றும் தெரியாது. இப்படியே பேசுகிறாங்க. ஒரு அப்பா தகப்பன்ற ஒரு மரியாதையே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், புரியுங்களா, விவரம் தெரியாதவங்க இருக்கலாம். நீ சொல்கிற மாதிரி அவங்க ஒரு லூஸ் தனமாக பேசாதவங்களாம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? நீ உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு சொன்னான், நீ திருப்தியாக இருக்கணும்னு சொன்னான், இதை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களையும் உன் வாழ்க்கையை திருப்தியாக்குவார். இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியலையே. நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியுது, அதன்படி செய்கிறதில்லை. நம்ம தாய் தகப்பனை காண போனுங்க. நிறைய பேர் இப்போ நீங்களே தாய் தகப்பனாக இருக்கீங்க. இப்போ ஒரு சிலர் இங்கே வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வயசான தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கல்யாணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, சிலருக்கு அம்மா இப்படியோ இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம காணப்படணும். சொல்லுங்கதா? சரி, நம்ம இதை பற்றி விரிவாக சமயம் கிடைக்கும்போது நம்ம திரும்ப பார்க்கலாம். நம்ம அடுத்த குறிப்புக்கு போகலாம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்கிறேன். ஐந்தாவதாக குறிப்புக்கு வருவோம். எரேமியா 31:14. எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். இது வரைக்கும் எப்படிலாம் ஆண்டவர் திருப்தி ஆக்குவான்னு நான் சொல்லிகிட்டே வந்தேன். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரே சொல்கிறார், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எல்லாருக்குமே நம்ம நன்மை அடையணும், நன்மையை பெறணும் என்றதான் விரும்புகிறோம். அது என்ன நன்மை? சரி, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அது என்ன நன்மை? சங்கீதம் 65:4. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களின் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம். பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி. திருப்தி 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 எங்கே இருக்குது? திருப்தி கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம். இங்கே பாருங்க, உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையை செய்து நன்மையை தந்து அவர்களை திருப்திப்படுத்துவேன்னு சொல்கிறார். கரெக்டு தான். அந்த நன்மையை எங்கிருந்து தருகிறார், எங்கிருந்து எப்படி தருகிறார், யாருக்கு தருகிறார் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய வீட்டின் நன்மையாது. நான் அளிக்கிற நன்மைனா அவர் அளிக்கிற நன்மை எங்கே இருக்குது? அவர் வீட்டில் இருக்குது. அவர் வீடு எது? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்குது. அப்போ அவருடைய வீடு அவருடைய ஆலயம், தேவ ஆலயம், தேவ சமூகம். நான் சபையை கொடுக்குது. அப்போ சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டின் நன்மையினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் சொல்கிறார். அப்போ நீங்கள் நன்மையை பெறணுன்னா, நீங்கள் திருப்தி அடையணும்னு சொன்னால் முதல்ல அவர் வீட்டுக்கு நீங்கள் வரணும். அவர் வீட்டுக்கு வரணும். அவர் வீடு தான் ஆலயம், சபை. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்ற. அப்போ அவர் வீடு எது? ஜெப வீடு, இந்த ஆலயம். இங்கு வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மையினால் உங்களை திருப்தியாக்குறாரு. எங்கே வரணும்? ஆலயத்து வரும். சிலருக்கு இந்த காரியங்கள் விளங்க மாட்டுது. என்ன விளங்க மாட்டுதுன்றன, ஏதாவது சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கோ அல்லது அவங்க விசுவாசிகளுக்குள்ளரையே ஏதாயிலும் சில கருத்து வேறுபாடு இருந்தாக்கா உடனே நான் சபைக்கு வரல, நான் சபைக்கு போக மாட்டேன். இதோடு நிற்கிறீங்க, இதோடு நின்று போகலை. உடனே தன்னை அவங்க உடனே அதில் ஒரு சுதாரித்து கொண்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் ஆண்டவரெல்லாம் நாங்கள் விட்டுடலை, நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம், இந்த சபைக்கு போகிறோம். இதில் இவங்க என்ன திருப்திப்படுத்திக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது கடவுளை விட்டுட்டு விலகல்லையா பின்வாங்கி போனோன்னு நினச்சிடக்கூடாதான், அதனால் நாங்கள் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க திருப்திப்படுத்திக்கிறாங்க. அவங்க இதான் அங்கே போனாக என்ன நடந்துருன்ட்டு
கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறதில்ல, அங்கீகரிக்கிறதில்லை. காரணமே இல்லாமல், முகாந்தரமே இல்லாமல், நியாயமான காரணம் எதுவுமே இல்லாமல் என்னது உங்களுக்குள்ள, நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்குள்ள என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்திருக்கும். அதுக்கு சபைக்கு சம்மந்தமே கிடையாது. சபையில் இருக்கிற நபராக இருக்கலாம். அப்புறம் யாரை புறக்கணிக்கிறன்றது தான் சொல்ல வரேன். உடனே நம்ம சபையை மாற்றுறோம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அப்போ யாரை புறக்கணிக்கிறீங்கன்றது தான் கேள்வி. இந்த சபையை புறக்கணிங்க. இந்த சபை என்பது என்ன? கர்த்தருடையது. இது ஆலயம் கர்த்தருடையது இல்லையா? அப்போ நீங்கள் ஆண்டவர் தானே? இல்லை 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 இல்லை, அங்கே இருக்கார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுவார், நான் இங்கேயும் தான்ப்பா இருக்கிறேன். நான் ஒரு முறை இந்த வசனத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தில் அவர்கள், நான் பிற்பகுதியை நான் படிக்கிறேன். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இது ஒரு சம்பவம். சாமுவேல் போய் கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணி ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். அது ஒரு சம்பவம். அது என்ன வருத்தம்னாக்கா, எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும், இதுக்கப்புறம்லாம் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்க மாட்டோன்றது பாணியில் அங்கே பேசுகிறாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் மேலே கீழே வாசித்து பாருங்கள். இதை கேட்ட உடனே சாமுவேலுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய் கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, என்ன இந்த ஜனங்க அப்படி பண்ணும்போது. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஒன்றை தள்ளிட்டாங்கன்னு பார்க்குறியா? ஐயோ, ஒன்றும் இல்லைப்பா, என்ன தள்ளிட்டாங்க. சாமுவேலுக்கு சொல். இந்த வார்த்தையை நான் இப்போ சொல்ல வரேன். சிலர் உடனே ஒரு பாஸ்டர் ஊழியக்காரர், அப்போ கர்த்தர் சொல்ல எல்லாப்போ ஒன்றை தள்ளலப்பா, என் மேலே தனிப்பட்ட விதத்தில் ஏதாயிரம் ஒரு காரணத்தை வச்சுட்டு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு சபை விட்டு சபை போகும்போது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க கர்த்தரை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களா? இவங்க நினப்பு, இவர்கிட்டலாம் யார் போவான்னு. நீ போ, கர்த்தர் சொல்லுவார். எனக்கு சொன்னதை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது என்ன செய்ய, என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறாங்களே, என்ன செய்யுது அப்படின்னும் போது கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவர்கள் ஒன்றை தள்ளலப்பா, ஒன்றை தள்ளிட்டு போகிறான்னு நினச்சிட்டியா? இந்த சபை வேணாம், இந்த பாஸ்டர் வேணான்னு. ஒன்றை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளுறான். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இயேசுநாதர் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உலகம் பூராவும் இயேசுநாதர் இருக்கார் தான். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் எங்கே இருக்கார்? பூமி எங்கும் அவர் நிறைவேறார். அவர் சர்வ வியாபி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஓமனி பொட்டன்ட் கோட் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அதில் எந்த மாற்றம் இல்லை. சரி, இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, என்னது? கர்த்தர் அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குறார். அப்போ நான் ஆலயத்துக்கு வரதை பற்றி சொன்னேன். ஆலயத்துக்கு வருகிற நன்மையினால் நம்ம இந்த திருப்தி ஆக்குவார் என்று சொன்னேன். அப்போ என்ன செய்வார்? அப்போ ஆலயத்துக்கு வந்து என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குறோன்னா ஆலயத்துக்கு வந்தால் போதாதுங்க. ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் உள்ள பணிவிடைகளை செய்யுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு உதாரணமாக சில வசனங்களை நான் காட்டுகிறேன். என்னாகமம் 3:7. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவருடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். குறித்து கொள்ளுங்க, முடிந்தால் எடுத்து கவனிங்க, கவனிக்க முடியாதுங்க எழுதி கொள்ளுங்க. கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். போதுமா? அப்போ ஆலயத்தில் வந்து என்னெல்லாம் செய்யணும்? வாசல்களை காக்கணும். அப்போ ஆலயத்தை பாதுகாக்கிறது இருக்குது பாருங்கள், பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல, அங்கே உள்ள வேலைகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்கே உள்ள வேலையெல்லாம் எப்படிப்பட்ட வேலையா? அது அங்கே உள்ள மெஜஸ்டிக்காக இருக்கணும். அந்த வேலை பணிவிடை வேலைகள். இந்த பணிவிடை வேலைகள்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பணிவிடை செய்கிறது தான் பணிவிடை. பணிவிடை செய்கிறதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? உதவி செய்கிறது. இப்போ எல்லா இடங்களிலும் பணிவிடை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மருத்துவமனை என்று சொன்னால் டாக்டருக்கு கீழே
நர்ஸ் இருக்கிறாங்க. அந்த நர்ஸ் என்ன செய்கிறாங்க, பேஷண்ட்டுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அங்கே அவங்க கவனிக்கிற மருந்து கொடுக்குறது, மாத்திரை கொடுக்குறது, இன்ஜெக்ஷன் போடுறது, கட்டு போடுறது, காயத்துக்கு மருந்து போடுறது, இது போல் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒரு ஆஃபீஸ் நிர்வாகம் என்று சொன்னால் அவளுக்கு கடைநிலை ஊழியர் என்று பணிவிடை செய்வதற்கென்று ஒரு ஓயை வச்சுருப்பேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. அவர் என்ன பெல் அடித்தா எந்த நேரத்தில் என்ன வந்து நல்லா செய்யணும், பணிவிடை. நான் வெளியில் உள்ள உலக காரியத்தை சொல்கிறேன். அப்போ ஆலயம் என்று சொல்லும்போது ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும், அதுபோல் பணிவிடை வேலைகளை செய்யணும். இந்த பணிவிடை வேலைகள்லாம் செய்வது ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டியது அல்லாமல் அதை போய் கொச்சப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் பண்ண அடிக்கிற, என்னது சபையில் போய் பண்ண அடிக்கிற வேலை. இன்னும் சில வசனத்தை காட்டுறேன். என்னாகமும் 4:4, என்னாகமும் 4:4. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. தெரியுதா? அப்போ ஆலயத்தில் செய்கிற அந்த பணிவிடை வேலையில் இருக்குதுங்களே, அது எப்படிப்பட்டதான், இது மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. அது வந்து நம்ம கீழ்த்தரமாக சிலர் கேவலமாக நினைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சத்தியத்தை அறியலை, ஒரு உணர்வு இல்லை, ஆவி இல்லை, அபிஷேகம் இல்லை, அதனுடைய மேன்மை என்னன்னே தெரியலைங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில இங்கே நம்ம பகுதியில் நீங்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. பொதுவாகவே அதுவும் இந்த தென் திசையில் உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை சொல்கிறேன், எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சொல்கிறேன், அது சேட்டியல்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து சின்ன வயதிலேயே ஆலயத்தில் நடக்கிற பணிவிடை வேலையில் செய்யவும், ஊழியங்களில் பங்கெடுக்கவும், குறிப்பாக அந்த பலிபீடத்துக்குரிய காரியங்களை செய்வதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவளை ஊக்கப்படுத்துவார்கள். அவர்கள்லாம் அவங்க பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் அதை வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த உண்மை தெரியாமல், இதோட மேன்மை தெரியாதவர்கள் தான் இதை கொச்சைப்படுத்துறதுனாக இது என்ன எடுபடி வேலை செஞ்சுட்டு கிடையாது. ஐயோ, போனோமா ஆலயத்துக்கு போனோம்மா, அழகாக அப்படி ஜம்முன்னு இப்படி கீழே உட்காந்தம்மா, என்ன செய்யணும், அப்படியே உட்காந்தம்மா வசனம் சொல்லும்போது என்ன பண்ணணும், அப்படியே தலையை 2 கண்ணு கொஞ்சம் 2 பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி பைபிள் படிக்கிற மாதிரி இப்படி கீழே நட்டுக்கிட்டு வரணும், அப்படி 4 வார்த்தை கேட்ட மாதிரி ஆகணும், அப்படி வந்தோமா போனோமான்னு இப்படி போயிட்டுருக்கணும். போக வேண்டிதான், ஒரே அடியாக போக வேண்டிதான். திருப்தியாக முடியாது. சத்தியத்தை அறியாமல் உணராமல் சிலர் பேசுகிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, உணராதவங்க உணராமல் இருந்துட்டு போட்டுங்க, செய்கிறவங்களையும் கெடுக்கிறாங்க பாருங்கள். அதை தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அது வாஞ்சையாக செய்கிறவங்களை போய் டிஸ்கரேஜ் பண்ணுறது. நீ ஏன் செய்கிற, நீ எல்லாம் செய்யாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் கேவலமான காரியம். ஆலயத்தில் செய்கிற பணிவிடை வேலைகள் கேவலமானதா? இங்கே என்ன போட்டிருக்குது, பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்கு உரியதுன்னு போட்டிருக்குது. இன்னும் சில வசனத்தை சொல்கிறேன். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமும் 16:9. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே பணிவிடைகளை செய்யவும், பணிவிடை வேலை செய்யவும், சபையாரின் முன் நின்று, சபைக்கு முன்பாக நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய, அவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்றே இருக்கு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஆராதனை நடத்துவதற்கு எவ்வளோ வேலைகள் இங்கே செய்ய வேண்டியிருக்குது யோசித்து பாருங்கள். அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுலேருந்து, முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுலேருந்து, இங்கே வருவர்கள் பயன்படுத்துவதற்காக நம்ம உபயோகப்படுத்துகிற இந்த என்னது பாத்ரூம், டாய்லெட்லேருந்து எல்லா காரியங்களிலும் அதெல்லாம் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நான் வேலைக்காரன் சம்பளத்துக்காக போட முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். வெளியிலேருந்து இதுக்கு ஆள் வரவழைச்சி ஒவ்வொரு வேலைக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுற அளவுக்கு இருக்குதா? அப்படி எங்கேயும் நடக்காது, அது அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் நாம் தான் செய்யணும். புரியுதா? சரி, படிங்க. சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுக்கும். போதும். சபையில் இருக்கிறாங்க அத்தனை பேர் இந்த வேலையை செய்கிறதுல செய்யவும் முடியாது. புரியுதுங்களா? அப்போ சபைக்கு வருகிற, சபையில் இருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் என்ன செய்கிறான்னு எழுதியிருக்குது, பிரித்து எடுக்கிறார் என்று சொன்னால், அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. ஒரு எந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாலே அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கணும். நமக்கு சில பேருக்கு அந்த பாக்கியமே கிடைக்காதுங்க. நான் ஒரு சிலரை நான் கவனிச்சிருக்கிறேன், நம்ம சபையில் பார்த்துருக்குறேன். இப்போ தான் பாயே இல்லைங்களே, பாய் போடும்போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதை போய் போடுவாங்க, சுருட்டுறதுக்கெல்லாம் எல்லோரும் ரெகுலராக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு சிலர் என்று சொல்வது என்னென்னா, நம்ம சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்க தான், அவங்களோட எண்ணங்கள் வாஞ்சையை நான் சொல்கிறேன்.
அவங்க வந்து போகும்பொழுது என்னை பார்க்கவோ இல்லை நான் பார்க்கும்படியாக அல்ல, நடந்ததை சொல்கிறேன். போகும்போது 2 பாயை எடுத்து சுட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதனுடைய காரணம் என்ன? இந்த பாயை சுருட்ட ஆள் இல்லையா, இல்லை இந்த பாயை நான் சுருட்ட சொன்னேன்னா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன நினைக்கிறாங்க? இப்படி கிடக்கு, நம்ம என்ன செய்யலாம், ஆட 2 பாயாவது இப்படி சுட்டி வச்சுட்டு போகுமே. இது ஆலயத்தில் நம்ம செய்கிற ஒரு பணி என்று அவங்க உணர்த்தப்படுறாங்கய்யா. அதுதான் உண்மை. அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. புரியுதா? இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து என்ன செய்கிறாங்க, எல்லா வேலைகளையும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இப்போ 2 பிரிவு நான் சொல்லிட்டேன். இது 3வது பிரிவு இருக்குது பாருங்க. அவங்க ஹையர் லெவலில் இருக்கிறாங்க. அவங்களாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே மெஜஸ்டிக்காக வருவாங்க, டிப்டாப்பாக டக்குன்னு வருவாங்க, போவாங்க அப்படியே வந்து போயிட்டு நீட்டாக போயிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இதெல்லாம் வந்து அது என்ன, இதெல்லாம் சரியில்லை, இது என்ன இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற இவங்கெல்லாம் சூப்பர்வைசர். இவங்க இதெல்லாம் கிடக்கிறது சொல்கிறது வாயால் சொல்கிறது தானே தவிர இவங்க எதுவும் எடுத்து வைக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறார். எனவே இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம் நான் சொல்ல வருகிறேன். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். நான் எதுக்கு சொல்லி வரேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமானது என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கதை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். 23, 24. தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவருடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? பணிவிடையை செய்தார்கள். முதல்ல பணிவிடை செய்யணும், அப்புறம்தான் ஊழியம். இயேசு சொல்கிறாரா இல்லையா? உங்களில் யாராயிலும், அப்படியா சொல்லிருக்கு வசனம், உங்களில் யாராயிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, பணிவிடைக்காரனாக இருக்குன்றது. இன்றைக்கி எல்லாருக்கும் முதல் ஆளாக வரணுன்னு தான் ஆசையாக இருக்குது. முதல் ஆளாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும், நம்ம ஒரு முக்கியஸ்தரங்களாக இருக்கணுன்றது தான் போட்டி இருக்குது எல்லாருமே. நீ இரு, நீ அப்படி இருக்க விரும்பினால் முதல்ல நீ என்ன செய்யணும்னு இயேசு சொல்கிறாரு, நீ முதல்ல பணிவிடை செய்தாதான் அந்த இடத்துக்கு வர முடியும். புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே நம்ம பார்த்தோம், 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஒவ்வொரு குடும்பமாக பணிவிடை, ஆலயத்தினுடைய பணிவிடையை செய்தார்கள் இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அநேக கிறிஸ்தவர்கள்லாம் ஆலயத்தில் இருக்கிற ஒரு துரும்ப தூக்கி போட்டால் கூட அது கர்த்தருக்கு செய்கிற ஒரு பாக்கியமாக, ஒரு பணிவிடையாக நினைத்து இன்றைக்கி சந்தோஷமாக செய்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கே உள்ள அநேகர் இந்த சத்தியத்தை அறியாமல், வசனத்தை படிக்காமல், வேதத்தை புரிஞ்சிக்காமல் அதை குதர்க்கமாக பேசுகிறார்கள், குதர்க்கமாக பார்க்குறார்கள். செய்கிறவர்களை ஏளனமாக, அற்பமாக பார்க்குறதாக சிலர் பேசுகிறார்கள். இதெல்லாம் வந்து கர்த்தர் பார்க்குறார். இதெல்லாம் ஒரு பாவமான காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உன்னை திருப்தி ஆக்குவார்? நீயும் திருப்தியாக இருக்க முடியாது, அடுத்தவனும் திருப்தியாக இருக்க விட மாட்டேன். கர்த்தர் யாரை திருப்தி ஆக்குன்னு சொல்கிறாரு? என் ஆலயத்தின் நன்மையினால், என் வீட்டின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்கு. அப்போ ஆலயத்தில் வந்து அவருடைய பணிகளை செய்யும்போது, பணிவிடைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். 6வதாக குறிப்பு சொல்லி நம்ம கடந்து போகணும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 15:37. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், அது இருக்கட்டும், கவனிங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்தார்கள் போட்டிருக்குது. இது என்னன்றது இவங்க படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்தார். 5000 பேரை உட்கார வச்சு எல்லாருக்கும் என்ன செஞ்சார்?
ஆகாரம் கொடுத்தார். எதை வச்சு எப்படி கொடுத்தாரு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் வாங்கி ஜெபம் பண்ணி 5000 பேர் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்தார்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாருன்னா அவங்களுக்கு வேண்டும் அளவுக்கு, போதுமான அளவுக்கு, போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத தான் நாங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. அது உண்மையும் அதுதான். எல்லாருக்கும் ரேஷன் மாதிரி என்ன செய்யலை, இதாப்பா இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவ்வளோ பேர் என்னால் சமாளிக்க முடியாது, இந்த ஆளுக்கு பசிக்கு 2 சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லலை. நாமளும் அப்படி தான் பண்ணுவோம். சில நேரங்களில் சில சமயங்களில் நமக்கு உணவு பற்றாக்குறை வரும்போது என்ன பண்ணுறது, இருக்கிறத நிறைய ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் என்று நம்ம சொல்லி செய்கிறது உண்டு தானே. பாருங்கள், ஆண்டவர் அப்படிலாம் செய்யலை. இருக்கிறத நம்ம நிறைவிக்கலாம் சொல்ல, என்னப்பா எவ்வளோ வேணும், இந்தா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சாப்பிட கொடுத்தாரு. திருப்தியாகி எல்லாம் போதும்னு சொன்னாங்க. அதோடு நின்று போகலை, மீதி எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படிதான். இப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் போட்டிருக்குத. இவங்க திருப்தி அடைவதற்கு காரணம் என்ன? எப்படி எதனால் இவங்க திருப்தி அடைந்தாங்க? எதனால் அவங்க திருப்தி அடைஞ்சாங்க? இயேசுநாதர் கொடுத்தாரு, இயேசுநாதர் செய்தார், ஒரு அற்புதம் செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீங்க. ரைட்டு. இயேசு இந்த அற்புதத்தை செய்வதற்கு காரணமாக இருந்தது என்னன்றதான் கேள்வி. இப்போ இயேசுநாதருடைய கையில் ஒன்றுமே இல்லை, அவர் வெறுங்கையாக தான் நிற்கிறாரு. அதான உண்மை. அங்கே சம்பவத்தை நான் பார்க்குறோம். இயேசு கையில் எதுவுமே கிடையாது இல்லையா? ஆனால் அங்கே அற்புதம் நடந்துச்சு. எப்படி நடந்தது? அங்கே வந்திருந்த ஒரு சிறு பையன் கையில் என்ன இருந்துச்சு? 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. அதை ஒருத்தர் செய்தி சொல்கிறாங்க. சொன்னதோடு இல்லாமல் அவர் கைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை இருக்கிறத கொண்டு அப்போ பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறத கேட்குறாரு, வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறமா தான் அங்கே அற்புதம் நடக்குது. ஜெபம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சார்கள். உன் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வருமானம், உங்களுடைய காரியங்களில் திருப்தி இருக்குதா? என்ன தான் வந்தாலும் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு திருப்தி இல்லை. வேதத்தில் வசனம் அப்படி இருக்குது. என்னது? கூலியை சம்பாதிக்கிறவன் அதை பொத்தலான பையிலே சம்பாதிக்கிறவனாய் அதை போடுகிறான் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் நம்ம இடத்துல அநேக இடத்துல தங்கிறதே இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் சிலருக்கு தங்காது. சொல்கிறாங்களே, ஏங்க இன்றைக்கி தாங்க 1000 ரூபா வந்ததுங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு செலவு காத்துட்டு என் வாசப்படியில் நிற்குதுங்க, இது எப்போ வரும்னு வந்ததுங்க. வேறு ஒரு நிமிஷம் கூட அந்த காசு என் வீட்டில் தங்கலைங்க, அப்படியே எடுத்து அந்த கடைக்காரன்ட்டு இந்த வட்டியை கூட்டிட்டு தாங்க நான் நிற்கிறேன். சரியா போச்சு. இப்படி தான் சில பேருடைய வாழ்க்கைகள் கடந்து போய் கொண்டிருக்குது நான் சொல்ல வரேன். என்னது? அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் தங்கவில்லை என்று சொல்ல, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நான் வருகிறேன். இன்றைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரவுக்கு மீறி செலவாகிட்டு இருக்குங்க. 10 ரூபா வருதுங்க, 12 ரூபா செலவு காத்துட்ருக்குங்க, 2 ரூபா கடலில் நிற்கிதுங்க. இப்போ இன்றைக்கி 100 ரூபா சம்பளம் வாங்கினேன், 150 ரூபாய்க்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கு, மீதி 50 ரூபாய்க்கு எங்கே போகிறது? இப்போ இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. இது என்னது? ஆசீர்வாத குறைவு. நாம் இங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை அவர்கிட்ட. ஆண்டவர் என்ன செய்தார்? வேண்டிய மட்டும் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவங்க திருப்தி, இந்த எல்லாரும் திருப்தி அடையத்துக்கு காரணமாக இருந்தது அந்த ஒரு சிறுவன் கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வருமானத்தில் கர்த்தருக்கென்று கொடுங்க, கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தரிடத்தில் கொடுங்க, கர்த்தருடைய கையில் கொடுங்க. கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருடைய கரத்தில் கொடுத்ததுனால எல்லாரும் திருப்தியான. நான் உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் வருவாயில், வருமானங்களை எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாருங்கள். உன் குடும்பத்தில் உள்ள எல்லோரும், நான் அந்த வார்த்தைக்கு வரேன், சொல்லுங்கள். சிறுவன் கொடுத்தது எவ்வளவு? ஒரு சிறு பையன் கொடுத்தது 5 அப்பம் இல்லையா? ஆனால் சாப்பிட்டது எத்தனை பேர்? 5000 பேர் புருஷர்கள்னு போட்டிருக்குங்க. அவங்க மனைவி மாதிரிலாம் கணக்கில் சேர்க்கலையாம். புரியுதா? எல்லாருமே கல்யாணமாகி எல்லாரும் மனைவியோடு வந்திருந்தாக்க 5 + 5 10,000 வரும். நான் என்ன ஒரு பாதி வேணால் குறைச்சிப்போம். சில பேர் வீட்டுக்காரங்களை விட்டுட்டு வந்திருப்பாங்க. நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு பாதி எடுத்துக்கிட்டாலே கூட என்ன ஆயிடுச்சு, 5000க்கு மேலே தான் இருக்கிறத தவிர கீழே கிடையாது இல்லையா? அப்போ இவ்வளவு பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்தார் என்று சொன்னால், அதுக்கு மூல காரணம் என்னன்றது தான் இப்போ நான் கேட்க வந்தது. மூல காரணம் என்ன?
கொடுக்கிறது, கொடுத்ததுனால ஏற்பட்ட ஒரு ரியாக்ஷன். நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வருமானத்தில் கர்த்தருக்காக கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் குடும்பம், உங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பார்கள். உங்கள் வருமானத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே உண்மையாக இருங்க. கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு நிறைய பேர் கொடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன் 10 வருஷமாக. ஐயோ, இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லி நாங்கள் கேட்டேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் எனக்கு இருக்க செலவு பர்சன்ட் கஷ்டமாக இருக்குது. இதை நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக, ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய்ன்றதுல ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டுருக்குறேங்க. நீங்கள் அளக்கிற அளவின்படி தான் உங்களுக்கு அளப்பார். சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை நினச்சிக்கலாம், நான் கொடுத்துட்டோமேனு, கொடுத்தன பேருக்கு நம்ம கொடுத்துருக்கலாம். நீ எந்த அளவினால் அளக்கிறையோ, வசனம் இருக்குங்கன்னு நான் சொல்கிறேன், நீ எந்த படியால் நீ அளந்து போடுறியோ அதே படியில் தான் ஆண்டவர் திரும்பி அளந்து போடுவார். அப்போ நீ என்ன கொடுக்குறியோ, எவ்வளவு கொடுக்குறியோ, எப்படி கொடுக்குறியோ, எந்த நிலையிலிருந்து கொடுக்குற எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அளந்து போடுவார். இன்னும் சிலருக்கு இதில் ஒரு வெளிச்சமே இல்லைங்க. அதெல்லாம் எப்படிலாம் சொல்லாதீங்க. நான் எத்தனை பேரை கொடுத்து பார்த்தேங்க. நீங்கள் சொல்கிற மாரிலாம் நாங்கள் 10ல் 1 சொல்லி எத்தனை பேர் 10 பேர் சொல்லிட்டாங்க. நானும் கொடுத்து பார்த்தேன். ஐயோ, அந்த மாதம் தாங்க எனக்கு அதிக செலவு. ஐயோ, அதை ஏங்க கேட்குறீங்க? அதோடு இதை விட்டுட்டாங்க. இது நம்ம சுட்டுப்பட்டு வராதுங்க. ஏதோ நம்ம மனசில் பட்டதோ அப்பப்போ இதை 150 கொடுத்தோமா, உண்டியில் போட்டோமா, காணிக்க கொடுத்தோமான்னு போயிட்டே இருக்கணுங்க. எனக்கு அதுதாங்க சரியாக இருக்குது. அப்படியே இருக்க வேண்டியதான். இன்னும் சில பேருக்கு அதில் விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, நாங்கள் கொடுத்து பாருன்னு சொன்னீங்க. நாங்கள் கொடுத்தோம், ஆனால் கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டு தரலைங்க. இது ஒரு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நான் பொய்ன்னு சொல்லலை, இது நீங்கள் சொல்கிறது உண்மைன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னது, நீங்கள் இதனால் என்ன சோதித்து பாருங்கன்னு சொல்கிற. மல்லிகையால் இருக்குது இந்த வசனம். நீங்கள் என்ன சோதித்து பாருங்கன்னா ஆண்டவர் சோதிக்கிறது. ஆண்டவர்கிட்ட கொடுத்து பார்க்கணும். நான் கொடுத்து தானே பார்த்தேன். ஆண்டவர் உங்களை சோதித்து பார்ப்பார். நீங்கள் கொடுத்துட்டா மட்டும் போதாது, நீ இதில் உறுதியாக இருக்கியா, உண்மையாக இருக்கியான்றதை பார்ப்பார். நம்ம தொடர்ந்து அதில் முன்னேறணும். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, இந்த மரத்தை நட்ட உடனே அனந்த பார்த்தானா, அந்த கதையாக இருக்குது. வச்ச உடனே அடுத்த நேரமே வந்துடணும். நமக்கு மரம் வச்ச உடனே காய்ச்சுன்ற மாதிரி, கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே உட்காந்துட்டாக்கா கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் அப்படியும் செய்கிறார், இல்லைன்னு சொல்ல. சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், அப்படியும் செய்வார். அவருடைய நடத்துதலே வித்தியாசமானது. நீங்கள் அதை பொறுத்திருந்து பார்க்கணும், காத்திருந்து பார்க்கணும். ஒரு விசுவாசம் வேணும், அதில் ஒரு உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நம்ம உண்மையாக இருக்கும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் என்றைக்கும் ஒரு நாள் ஒருபோதும் அவர் நமக்கு கடன்காரனாக இருக்கவே மாட்டார். நான் அவ்வளோ தூரம் கொடுத்தாங்க, ஒன்று எனக்கு திரும்பி வரலைங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வச்சுருந்து நிச்சயமாக அந்த கணக்கை அனுப்பார். தவிர அவர் என்றைக்கும் ஒரு கடன்காரனாக இருக்கவே மாட்டார். நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்து நான் கடன்காரன் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா? நான் அப்படி தாங்க கொடுத்து இப்போ கடன்காரன் நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே கொடுத்துட்டு யார்கிட்ட கடன்காரனாக இருக்க தெரியல. கர்த்தர்கிட்ட மட்டும் நீங்கள் கடன்காரனாக இருக்க முடியாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் இன்னும் மறுபாதி என்ன இருக்கு? முழுசாக அந்த வசனம் இல்லையா? அதை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பாருன்னு இருக்குது. நீங்கள் உலகத்தில் கொடுக்குற கடனாக இருந்தாலும் சரி, நீ கடன்காரனாக இருந்தாலும் சரி, உனக்கு இப்படி போடுவான், இல்லைன்னா இப்படி போடுவான். எத்தனை பேர் கடனை கொடுத்துட்டு தொங்கிட்டு நிற்கிறாங்கல்ல. இன்னும் வைக்க தெரியாதவன் வைக்க பொருள் வச்ச கதையாக கொண்டுட்டு போய் ஊர் ஊராக கொடுத்துட வேண்டியது. கடன் கேட்குறேன்னுட்டு கொடுத்துட்டு பின்னன்றது நீ நடுத்தரில் நிற்க வேண்டியதான். ஆனால் நீ கர்த்தர்கிட்ட கொடுத்துப்பாரு, அவர் ஒழுங்காக கரெக்டாக கொடுத்துருவார். நீ கொடுக்குறவங்க கடைக்காரன் முதல்ல உனக்கு வட்டிக்காக தான் கொடுக்குறாங்க. வட்டியும் கொடுக்குறதில்ல, முதலும் கொடுக்குறதில்ல. நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. என்ன தெரியுமா? ஐயோ சாமி, எனக்கு வட்டியும் வேணாம், ஒன்று வேணாம், நான் கொடுத்த காசு எனக்கு திரும்பி கொடுத்தா போதுண்டியான்னு இப்படி கையை எழுந்துறாங்க. இனிமேல் பிச்சை வாங்குற மாதிரி. ஏன் உனக்கு இந்த நிலைமைன்னு நான் கேட்குறேன். நிறைய பேர் என்னட்டு சொன்னதை தான் நான் பேசுகிறேன், நான் கற்பனையாக பேசுகிறேங்க. கொடுக்கும்போது கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயோ இந்த ஆள்கிட்ட வாங்கதே பெரிய விஷயமா இருக்கும் போட்டிருக்கு, நீ நான் எவ்வளோ கொடுத்தனோ அதை மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்தது எதுக்கு கொடுத்தேன்? வட்டிக்குன்னு தான் கொடுத்தேன். இப்போ என்னாச்சு? வட்டியே இல்லைன்னும் போது முதலுக்கே மோசமாக இடாத படிக்க நம்ம நிற்கிறோம். அதுவும் வருதா இல்லையான்னு அது நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நம்ம கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் அங்கே எழுதியிருக்குது, நீ கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் அவர் என்னவா வச்சுருக்காராம்? அவர் கடன் தான் சொல்கிறார். அதை திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறார். அவர் கொடுக்கிறவர், மனுஷனை போல அல்லவர். எனவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும் பொழுது
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமில்ல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. ஒரு பையன் கொடுத்ததுனால, புரியுங்களா, கொடுத்ததுனால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதை புரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கறதுனால, நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நம்ம இன்றைக்கி சபைக்கு வரும், இந்த ஆராதனைக்கு வரும், இந்த ஆலயத்தில் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்கு எடுத்துக்கொள்கிறீங்க. நான் கொடுக்குற விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்பொழுது, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யும்போது, இந்த ஊழியத்துக்கென்று கர்த்தருக்கென்று இந்த காணிக்கையில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை வாங்கி அதன் மூலமாக இப்போ என்ன நடக்குது? எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க. அப்போ உங்கள் மூலமாக இந்த சபைக்கு வர மட்டுமல்ல, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்குற எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் அதெல்லாம் விளம்பரமாக சொல்லிக்கிறது. நிறைய பேர் பாருங்க, இப்போ இன்றைக்கி இந்த செய்தி கொடுக்குறோம், எத்தனை பேர் வெளியிலேருந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. சிலர் என்னட்டு சொல்கிறது இல்லை, சில பேர் சொல்கிறாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. எங்கேயாவது சந்திக்கும் போது சொல்ல, நான் உங்கள் வசனத்தை கேட்டேன், நான் ரொம்ப வருத்தமாக கவலையாக இருந்தேன், அன்றைக்கி இந்த வார்த்தை வந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, திருப்தி அடைந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டு, வசனத்தை கேட்டு எத்தனையோ ஆத்துமாக்கள் திருப்தி அடைகிறார்கள்ன்றதை நான் சொல்ல வரேன்னு தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்க்கல. பரவாயில்லையே, என்னுடைய திருப்தி என்ன தெரியுமா? பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் மூச்சை கட்டிட்டு பேசுகிறதுக்கு ஏதோ 4 பேருக்கு என்னவாக இருக்கிறோம், ஒரு பிரயோஜனமாக இருக்கிறோமே. இந்த வார்த்தையினாலே, இந்த வசனத்தினால ஏதோ 4 பேருக்கு நான் என்னவாக இருக்கிறேன், ஒரு ஆறுதலாக, ஆதரவாக, அனுசரணையாக, ஆசீர்வாதமாக இருப்பதில் எனக்கு ஒரு திருப்தி. கர்த்தர் என்னை திருப்திப்படுத்துகிறார். புரியுதுங்களா? இதில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருப்தியாக்குவார். புரியுதா? அப்போ அவர் என்ன செய்தாங்க? சாப்பிட்டு எல்லாரும் திருப்தி அடைத்தாருன்னு பாருங்க. கொடுக்கறதுனால உங்கள் மூலமாக எல்லாரும் திருப்தி அடைவார்கள். கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை தமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். சரி, கவனிங்க. அவர்கள், அந்த வசனத்தை, அது பெரிய வசனம், அது நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துப்போம். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து அப்படின்னு இருக்குது பாருங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே, நான் கடைசியாக இந்த குறிப்பை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனது புத்திர பாக்கியத்தினால் திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். அதில் 2 காரியம் இருக்குது. என்னென்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை, அதாவது குழந்தை பாக்கியத்தை தருவது, அது அந்த அர்த்தத்தையும் குறிக்கிறது. புத்திர பாக்கியத்தை, குழந்தை இருக்குது நிறைய பேருக்கு குழந்தை இருக்குதுங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்கங்க. ஆனால் அவங்களால திருப்தி இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. ஏன்? பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுடைய நடத்தை, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க தெரியுமா? கீழ்ப்படியாத பிள்ளைகள், சொல் பேச்சு கேட்காமல், கீழ்ப்படியாமல், பின்ன தெய்வ பயம் இல்லாமல் முரட்டுத்தனமாக வாழ்கின்ற பிள்ளைகளை குறித்து எத்தனை பெற்றோர்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், தெய்வ பயம் இல்லாத பிள்ளைகள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இங்கே உட்கார்ந்துருக்கிற பெற்றோருக்கு கர்த்தர் இந்த நேரத்தை சொல்லிக்கொள்கிற வார்த்தை, உன் புத்திர பாக்கியத்தினால நீ திருப்தியாவே என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். அந்த பிள்ளைகளை குறித்து உனக்கு இருக்கிற கவலையை நீக்கி உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். பிள்ளைகள் என்று சொல்லும்போது சிறு பிள்ளைகளை மட்டும் நான் சொல்லலை, திருமணம் ஆகிற வரைக்கும் நம்ம பிள்ளை தான். திருமணம் ஆனாலும் நம்ம பிள்ளை தானே, பிள்ளைன்னு தான் சொல்லுவீங்க, வேறு என்னன்னு சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம ஏதோ சிறு பிள்ளை நான் சொல்கிறேன். சிறு பிள்ளையாக இருந்தாலும், வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும், இன்றைக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பிள்ளையை குறித்து நிறைய பெற்றோர்கள் இருக்கிற கவலையும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து என்று சொல்லப்படுது. ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். ஒருவேளை பிள்ளைகள் நிமித்தம் ஒரு திருப்தி இல்லாமங்க, ஐயோ என் பிள்ளைகளை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப வேதனையாக இருக்குங்க, என்னங்க இந்த பிள்ளையை நினச்சேன், இந்த பிள்ளை எதுக்கு தான் பிறந்தது தெரியல, ஏன் பெற்றன்னு தெரியல, எனக்கு ஏன் அந்த பிள்ளையாக வந்து, இப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஐயோ பெரிய சல்லையாக இருக்குங்க, பெரிய கஷ்டமாக இருக்கு. இப்படி அநேக பிள்ளைகளை குறித்து, அவங்க பிள்ளைகளை குறித்து அநேக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற விசுவாசிகள் சிலர் இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கவலைப்படாத,
உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத. பிள்ளைகளை குறித்து உன் மனசு திருப்தி அடையும்படி நான் செய்வேன். இன்றைய வசனம் என்ன? நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். எதனால்? எதெல்லாம் உங்கள் மனசில் குறையாக இருக்குதோ, எதெல்லாம் திருப்தி இல்லாத ஒரு நிலைமையை உங்கள் மனசில் சொல்லுதோ, அதெல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து செய்து அதனால் திருப்தி ஆகிடுவீங்க. அப்போ எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் கிடைக்கலையோ, எதை குறிச்செல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வருத்தத்தோடு இருக்கீங்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் தந்து செய்து உங்களை திருப்தியாக்குவார். அதை தான் நான் சுருக்கமாக ஒரு 7 குறிப்போடு நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். மனசில் வருத்தத்தோடு, கவலையோடு, வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் பார்த்து காலையில் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை திருப்தியாக்குவேன். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை திருப்தியாக்குவார். தவறமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். ஜெபத்தில் தரித்திருங்க, கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்க, நீடித்த நாட்களில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். பிரைஸ் எல்லாம். ஆலயத்துக்கு தொடர்ந்து வாங்க, ஆராதனைக்கு. ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும், எல்லா கூட்டங்களிலும் நாம் கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்ல. அவள் வீட்டுக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தந்து நன்மை செய்து உங்களை திருப்தியாக்குவார். ஆலயத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு நாம் வெட்கப்படாதபடிக்கு அந்த பணிவிடை வேலைகளை மனப்பூர்வமாய் பாக்கியம் என்று செய்யக்கூடிய ஒரு வாஞ்சையை ஆண்டவர்களுக்கு தருவாராக. அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதாக பார்க்குறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுக்குற காரியத்தில் நம்ம பிசினித்தனம் பண்ணாமல், நம்ம தாராளமாக கர்த்தருக்காக கொடுக்குற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். உங்களுடைய வருமானங்களிலே, உங்களுக்கு வருகிற எல்லா வருமானங்களிலும் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதில் உண்மையாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வராக. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தசம பாகங்களிலே உண்மையாக இருந்து அதன் மூலமாக எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போல, அந்த சிறு பையனை போல நம்ம கொடுக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தருக்கு கொடுக்குற விஷயங்களில் நம்ம ஓரவஞ்சனை செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் கொடுப்போம், கர்த்தருக்காகவே கொடுப்போம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இருக்கிறதா? என் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளை குறித்த அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கிறதா? திருமணம் ஆகவில்லை என்ற ஒரு கவலை இருக்கிறதா? அவருடைய வேலை கிடைக்கவில்லை, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, என் பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லை, படிப்பை முடிக்கணும் என்று பல காரியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலை உங்கள் மனசில் இருக்கிறதா? கர்த்தர் உங்கள் புத்திர பாக்கியத்தினுடைய காரியங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்குவார், குறைகளெல்லாம் சரி செய்வார், சீர் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் உங்கள் வாயால் திறந்து சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரீபாலதார சந்தன மனாதிராதார. எத்தனை பேர் நான் திருப்தி அடையணும், நான் திருப்தியாக இருக்கணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இது என்னுடைய குடும்பத்திலையும் என் வாழ்க்கையிலையும் இது நிறைவேறணும், இது பலிக்கணும், நான் திருப்தியாக இருக்க விரும்புகிறேன், அதே சமயம் ஆண்டவரை நான் திருப்திப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் திருப்தியாக இருக்கணும்னா ஆண்டவரை நீங்கள் திருப்திப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுனா என்ன? இப்போ சொன்ன 7 குறிப்புகளின்படி நடக்க, அதை கை கொண்டு நடக்க, செயல்படுத்த உங்களை ஒப்புக் கொடுங்க. நான் பார்த்தது போல் ஆண்டோடைய நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவளாக இருங்க, ஆண்டு உங்களை திருப்தி ஆக்குவார். பெற்றோரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். சாந்த குணம் உள்ளவளாக இருங்க, யார் என்ன பேசினாலும் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் திருப்தி ஆக்குவார்.
ஆண்டுடைய வேலைகளை செய்யுங்க, பணிவுடைய வேலையை செய்யுங்க, ஆலயத்தில் வந்து ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், திருப்தி ஆக்குவார். ஆமென். கர்த்தருக்காக கொடுக்குற விஷயங்களில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்கள் வருமானத்தை பெருக செய்து உங்கள் மூலமாக எல்லாரும் திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்வார். கடைசியாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் திருப்திப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் கர்த்தரை கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் உடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. இதற்காக தங்களை தத்தம் செய்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த வார்த்தையினுடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், திருப்தியாக இருக்கத்தக்கதாக நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீ திருப்தியாக்க வேண்டும் சொன்னீரே, அதற்காக உமக்கு நன்றி. அவருடைய குடும்பங்களை நீர் திருப்தியாக்கும், பிள்ளைகளை திருப்தியாக்கும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களிலே அவங்க மனசில் குறைவாக நினைக்கிறார்களோ அந்த குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி திருப்தியாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருப்தியான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.